வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. கேக்குதா? இன்னைக்கு ஒன்னும் பாட்டு போடலையோ? பாட்டு போட்டேன், கட் ஆச்சு. சரியா வாய்ஸ் சரியா வரல. ஓகே ஓகே. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். ஓரிரு நிமிடங்கள் அமைதி காத்து அமைதியாக இருக்கலாம். ஒரு 2-3 நிமிடம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மனவளக்கலையில முக்கியமா அது 2 பாகமா பிரித்து கொடுக்கிறார். ஒன்று வாழ்க்கை தத்துவம், மற்றொன்று இயற்கை தத்துவம். தத்துவம் என்று சொன்னா உண்மை நிலை, அர்த்தம் உள்ளது என்ன? வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, உண்மை என்ன? இயற்கை தத்துவம் சொன்னா இயற்கையினுடைய உண்மை என்ன, எதை நம்ம இயற்கையில அர்த்தம் கொள்றோம் அப்படிங்கிற அர்த்தங்களை விளக்கி தரக்கூடிய அதுதான் தத்துவம் என்று சொல்றோம். இந்த முதல்ல வாழ்க்கை தத்துவம் என்று சொல்ற போது எப்படி வாழ்ந்தால் இனிது வாழலாம் துன்பம் தவிர்த்து என்பதற்கு சில பல விளக்கங்களை கொடுக்கிறார். அது விளக்கம் ஒண்ணு. இன்னொரு பக்கம் பயிற்சின்னு ஒண்ணு தர. ஏன்னா வாழ்க்கையில மகிழ்ந்து வாழ்வதற்கு முதல்ல வேண்டியது உடல் நலம் இல்லையா? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அப்ப வாழ்விற்கு ஆதாரம் செல்வம். அதுல முதல் ஆதாரம் உடல் நலம். அது உடல்நலம் காப்பதற்கு என்று பயிற்சி, உடற்பயிற்சி. அதோடு இணைத்து உயிர் வளமும் அது வந்துடும். அது காயக்கல்பா பயிற்சி. அப்போ உடலுக்கு 2 பயிற்சி கொடுக்கிறாங்க. அப்புறம் மனம் என்ற ஒரு கருவி இருக்கு பாருங்க, அதற்கு ஒரு பயிற்சி. அத மனோ பயிற்சி என்றும் தியானம் என்றும் குறிப்பிடுகிறோம். ஏன்னா இயற்கை நமக்கு தந்திருக்கிற கருவிகள் 2. கர்மம் செய்வதற்கு உடல், மனம் என்ற 2. ஆனா அந்த 2 கருவியும் எப்படி இருக்கு பொதுவா என்று பார்த்தோம்னா பழுதாகத்தான் இருக்கு. எல்லோருடைய உடலும் ஏதோ ஒரு விதத்துல பழுது அடையுது. மனம்னு பார்க்கிற போது எல்லோருடைய மனமும் பழுதாதான் இருக்கு, பழுது இருக்கு. இந்த பழுதை நீக்குவதற்கு பயிற்சிகள், உடற்பயிற்சி, தியான பயிற்சி. தியான பயிற்சின்னு சொல்லலாம் அல்லது மனோ பயிற்சின்னு சொல்லலாம். ஏன்னா தியானம் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நீங்க நினைக்கிறீங்க, இந்த கான்சென்ட்ரேஷன். ஆனா மனோ பயிற்சிக்கிற போது வெறும் தியானம் மட்டுமல்ல, மனதை பக்குவப்படுத்துவதற்காக தற்சோதனை பயிற்சின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளும். உடல்நலம் காக்க உடற்பயிற்சி, மனவளம் பெருக்க
தியான பயிற்சியும் தற்சோதனை பயிற்சி. இந்த ரெண்டும் எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா தற்சோதனை பயிற்சி. அதுல மகிழ்ச்சி அவங்க எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்கிற 4 தற்சோதனை பயிற்சிகளும் அதுல முத்தாய்ப்பா 5வதாக நான் யார் என்கிற ஒரு பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. எனக்கு 40 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு, உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல தியானம் எல்லாரும் முயல்றோம், தற்சோதனை எல்லாரும் முயல்றோமா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்கள் முயலுகிறீர்களா என்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். அந்த தற்சோதனை பயிற்சியில வெற்றி கிடைத்திருக்கிறதா? உதாரணமா சினம் தவிர்த்தல்னு எடுத்து, சினம் தவிர்க்கிறதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க, நாம செய்யறோம், அது வெற்றி கிடைச்சிருக்கா? சினத்தை தவிர்த்துட்டோம், சினம் வராம இருக்குதான் அப்படிலாம் சில கேள்வியில கேட்கிற போது பெரும்பாலும் யாராலையும் சினத்தை தவிர்க்க முடியும் இல்லையா? சினங்கிறது ஒரு ரியாக்ஷன், எதிர்வினை. பிரத்யார் நம்மிடம் காட்டக்கூடிய சினத்துக்கு அல்லது தவறான செயலுக்கு நாம எதிர்வினை செய்வதுதான் சினம். அப்போ இயற்கை விதியே ஆக்ஷன் ஒண்ணு இருந்தா ரியாக்ஷன் ஒண்ணு இருந்துதான் ஆகணும். ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்விளைவு, எதிர் செயல் உண்டு. அப்போ கோபப்படக்கூடிய ஒரு சூழல் உருவானா கோபப்பட்டுதான் ஆக வேண்டியிருக்கு, நடத்த முடியும். கஷ்டப்பட்டு அடக்கி வச்சிட்டோம் அப்படின்னா பல அடக்கி வைக்கப்பட்ட சினம் பெரும் சினமாக ஒரு நாளைக்கு வெளிப்படும். அது நீங்க உங்க வாழ்க்கை அனுபவத்துல பார்த்திருப்பீங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இன்றைக்கு ஒரு அம்மா என்கிட்ட போன்ல தொடர்பு கொண்டு ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்க. ஐயா நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நானும் இந்த கோவப்படக்கூடாது, நானும் என்ன எவ்வளவோ பாதுகாக்கிறேன், முடியல. நான் சும்மா இருந்தாலும் என் கோபத்தை பிறர் உண்டு பண்றாங்க. அப்படி கோபம் வரும்போது என்ன அறியாமலேயே ரொம்ப நான் மோசமா பிஹேவ் பண்றேன். அப்புறம் எனக்கு குற்ற உணர்வா இருக்கு. ஐயோ கோபப்படக்கூடாதுன்னு குரு சொல்லியிருக்கிறாரு, படுறோமே, நம்முடைய இயலாமை இப்படி இருக்குதே நினைச்சு அவங்க குற்ற உணர்வு வேற இருக்கு. அது என்ன சொல்லி நான் இதுக்கு என்னையா பண்ணணும், கோபப்படக்கூடிய சூழல்ல கோபப்படாம இருக்கு, நான் என்ன செய்யணும்? நான் ஒரே வரி சொன்னேன், ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க, வழி இல்லை. நான் சொன்னேன் எனக்கும் கோபம் வரல, இப்பவும் வரல. என்ன நமக்கு ஒரு குற்றுணர்வு வந்ததுனாலையும் கோபப்படக்கூடாது என்கிற நினைப்பு இருக்கிறதுனாலையும் பிறர் கோபம் வந்தா எந்த அளவுக்கு வீரியத்தை வெளிப்படுத்துவாங்களோ அந்த அளவுக்கு வீரியத்தை நாம வெளிப்படுத்தாம இருக்கணும். ஆனா வரதான் செய்யும் இல்லையா? உங்க எல்லாருக்கும் பொதுவாக எண்ணிப்பாங்க. நானும் இதை ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண, ஏன் கோபமே படாம இருக்க முடியாது? கஷ்டங்கிறத திருவள்ளுவரும் ஒத்துருக்காரு. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கடமையும் காத்தல் அறிந்து. கோபத்தை பற்றி அவங்க சொல்லும் போது குணமென்னும் குன்றேறி நின்றார், அதாவது ரொம்ப தூய குணம் அடைகிறாங்க இல்லையா, அவங்களிடம்தான் சினம் வராம இருக்கும். சினம் கடமையும் காத்தல் அறிதான், ஒரு சனம் கூட அங்க நிக்காது. அப்ப என்னைக்கு நாம குணம் இன்னும் குன்று உச்சத்துக்கு என்னைக்கு போறது, அதுக்கப்புறம் தான் வராது. சரியா? இப்ப நாம அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போகல. அப்ப இதுக்கு என்னதான் செய்யலாம் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறது உண்மை. அத மகிழ்ச்சியும் ஒத்துக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராட்டமே வாழ்வு. என்ன விளக்கம் கிடைச்சிருக்கு? கோவப்படும் பட்டா பெரும் நஷ்டம், நண்பரை இழக்கணும். கணவன் மனைவி ஒருவங்களுக்கு கூட கோபத்தினால எவ்வளவு வெறுப்பு இருக்கு, உறவு பலவீனம் அடையுது, எவ்வளவு நஷ்டம்.
மட்டுமா கோபப்படுற உயிர் இழப்பு எவ்வளவு, நோய்வாய்ப்படுகிறோம், எல்லாம் தெரியுது. தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அதுவும் சொல்றார்கள். சினத்தை காக்கணுங்கிற, ஆனா காக்குறது கஷ்டம்னு சொல்றாரு. அவர் திருவள்ளுவரும் போராடி இருக்கார். நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய பதிவு இருக்குல்ல, குணம், அது எதிர்த்து போராட முடியாது, போராடக்கூடாது. முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஏன் போராடணும்? லீவ் இட். ஏதோ கோவப்பட்டு அன்னைக்கு 4 வார்த்தையை சொல்லிட்டோமா, அப்புறம் ரிப்போர்ட் பண்றோமா, ஒரு மன்னிப்பு கேட்டு வீட்டுக்காரிட்டு கோவப்பட்டோமா, ஒரு 2 நாளைக்கு இருக்கும், 3ஆம் நாள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். இப்படிதான் செய்ய முடியும். ஆனால் ஒரு கட்டத்துல இந்த அருகுணத்திலிருந்தும் முற்றிலும் விடுபடணும். யோகத்தினுடைய உச்சமே டோட்டல் எராடிகேஷன். டோட்டல் எராடிகேஷன், முற்றிலும் அடித்து தேய்த்தல். அதாவது நோ ரியாக்ஷன்ஸ் அட் எனி காஸ்ட். எந்த சூழலிலும் அந்த அளவுக்கு இந்த பிறவியில், அடுத்த பிறவியில் உச்சத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு லட்சியம் இருந்தா அது என்ன சார் பண்ணணும்னு கேட்கிறேன். ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் அது ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க, அது எப்போ சாத்தியம்னு கேட்டா, என்று நீ உன்னுடைய சத்தியத்தை, உன்னுடைய உண்மையை உணர்கின்றாயோ அதுக்கு பிறகுதான் அந்த சாத்தியம் இருக்கு. உண்மை உணர்வு கிடைக்காம இது எதுவுமே சாத்தியம் இல்லை. ஏன்னா நம்மிடம் 2 வித உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோ. 2 விதமான உணர்வு. ஒன்று தன் உணர்வு, அதான் நான்கிற சத்தியம், மூலங்கள். அது என்ன சொல்றோம்? மூலம், மூலப்பொருள் என்ன சொல்றோம்? இது ஒரு உணர்வு. 2வது உணர்வு என்பது ஐ உணர்வு அல்லது புற உணர்வு. சத்தியங்கிறது உள் உணர்வுன்னு சொன்னே, தன் உணர்வு அது அக உணர்வு, அகநிலை, பேஸ். நல்லா கவனிக்கணும், இது ஆழமான தத்துவம். நம்மிடம் 2 உணர்வு இருக்கு, அக உணர்வு, புற உணர்வு இருக்கு. புற உணர்வு அதன் மூலமா, புலன்கள் மூலமாக பெற்ற அனுபவங்கள்னு ஒண்ணு இல்லையா, அந்த அனுபவம் இந்த அக உணர்வுல பதிவாகுது. இந்த அக உணர்வுங்கிறது கண்ணாடின்னு வச்சுக்கிடுங்களேன். புற உணர்வு என்பது டஸ்ட். இப்ப கண்ணாடிக்கு மேல டஸ்டா இருக்கு. இப்ப அந்த கண்ணாடியில முகத்தை பார்த்தோம்னு சொன்னா முகம் தெளிவா தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த டஸ்ட ரிமூவ் பண்ணணும், துடைக்கணும். கண்ணாடி எப்போதும் சுத்தமா தான் இருக்கு, நல்லா கவனிக்கணும். கண்ணாடியினுடைய இயல்பு சுத்தம். அசுத்தம்ங்கிற மாசு வெளியில இருந்து வந்து ஒட்டிக்கிச்சு. அந்த மாதிரி இந்த நான்கிற சத்தியம் இருக்கே, அது சுத்தமா தான் இருக்கு. அது எது? அகம். இந்த நான் என்பதனுடைய அகம் இருக்கே, அது சுத்தமா இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி. ஆனால் புறத்தே இருக்கு. நம்ம என்ன இந்த புலன்கள் மூலமாக புற தொடர்பு கொள்கிறோமா இல்லையா? 5விதமான தொடர்பு. அதிலிருந்து பெற்ற இன்பத்துன்ப அனுபவ பதிவுகள். இந்த இன்பத்துன்ப அனுபவ பதிவுகள் இருக்கு, அதுதான் மாசுன்னு சொல்றோம். ஏன் மாசுன்னு சொல்றோம்? இன்பம் மாசான்னு கேட்டா ஆமா, அது மாசு. அப்ப இன்பத்தை பெருக்கணும்னு நினைக்கிற போதே பிறரை வஞ்சிக்கிறோமா? பிறரை வஞ்சிப்பதோறும் அவா ஆசை, ஆசை வச்சதுன்னா இன்பத்தை பெருக்கணும். அப்ப பிறரை வஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்ப மாசு ஆயிடுச்சா? அப்போ நம்மிடம் இருக்கிற 2 உணர்வுல, தன் உணர்வு அக உணர்வு, புலன் உணர்வு புற உணர்வு. இந்த புற உணர்வினால் பெற்ற அனுபவங்கள் இந்த தன் உணர்வுக்கு மேல அது சுத்தமா இருக்கு, பதிந்து மாசை ஏற்படுத்திடுச்சு. அதுதான் அருகுணம்னு சொல்றோம். இப்ப இந்த அருகுணத்தை எப்படி அறுப்பது அப்படின்னா, ஏற்கனவே சுத்தமா இருக்கு பாருங்க, அந்த அடித்தளம் அகம், அக உணர்வு, அக உணர்வு.
நம்முடைய சத்தியத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல எவ்வளவு டஸ்ட் வந்து விழுந்தாலும் அது மாசுபடியாது. டஸ்ட் வந்து விழாது முதல், அப்படியே விழுந்தாலும் மாசுபடியாது. ஏன்னா தன்னுடைய தூய்மையை அதுவே உணர்ந்து கொண்டதால் அது எதாலையும் மறைக்க முடியும். எப்படி சூரியனை மேகங்கள் மறைக்க முடியாதோ, சூரியனை மேகம் மறைக்குமா? சார் மறைக்குதே, திடீர்னு இருட்டு வந்துருச்சு. அது நீ எந்த கோணத்துல இருந்து பார்க்கிற? மேகத்துக்கு கீழே இருந்து நீ பார்க்கிற போது மேகம் உயரத்துல இருக்கு, அதோட எத்தனையோ கோடி மைல் உயரத்துல சூரியன் இருக்கு. சூரியனை எதுவுமே டச் பண்ண முடியாது. ஆனா உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? மறைப்பதாக தெரியுது. ஏன்? நீ இங்க இருந்தாண்டு இருக்கிற. இப்போ நீ மேகத்தை கடந்து சூரியன் பக்கம் போயிட்டேன்னு வைங்க, சூரியன் ஏதாவது மறைச்சிட்டு இருக்குமா? அதே மாதிரி இந்த ஆத்மா சூரியனுக்கு ஒப்பானது, அனுபவ பதிவுகள் மேகங்களுக்கு ஒப்பானது. நாம நம்மளை பார்க்கிற போது, பிறரை பார்க்கிற போது ஆத்மாவை பார்க்க முடியல. அதை மறைத்து கொண்டிருக்கிற மாசுகளை பார்த்து நாம அசுத்தமா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒன்ஸ் நம்முடைய அந்த சூரியத்தன்மையை, சத்தியத்தை, ஆன்மாவை உணர்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், இந்த ஆன்மா தீண்ட முடியாது, ஆன்மாவை எதுவும் தீண்டாது. இட் இஸ் அன்டச்சபிள் சோல். கீதையினுடைய உச்சத்துல ஒரு வசனத்துல ஒண்ணு அர்ஜுனன் கிருஷ்ணன் உபதேசிக்கிற போது, அர்ஜுனா, இந்த ஆன்மாவை உன்னுடைய அம்பு தொடாது, உன் நெருப்பு சுடாது, உன் நீர் நனைவிக்காது, ஆன்மா தொட முடியாது. இட் இஸ் அன்டச்சபிள். அப்ப நமக்குள்ள ஒரு அன்டச்சபிள் ஜோன் இருக்கு, தட் இஸ் சோல், ஆன்மா. அதை நம்ம உணர்ந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம இப்ப யாரா மாறிடுறோம். சூரியன், சூரியனாகிய என்ன மேகங்களாகிய மாசு மறைக்க முடியுமா? முடியாது. ஆகவே பெரியவங்க சொன்னாங்க, தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இப்ப நாம கவலை இல்லாம இருக்கணும். ஒரு அம்மாவுக்கு கவலை, கோபத்தை போக முடியலையே, வாயில வந்து பேசிடுமே, குற்றுணர்வு தலைவிரித்து ஆடுதே, சங்கடப்படுறோமே, அது வழி என்னன்னு கேட்கிறார். ஒரே வழிதான் எல்லாருக்கும் சொல்றேன், உங்க எல்லாரும் என்று நாம் நம்முடைய சத்தியத்தை, தனக்கு ஊவில்லாது இருக்கக்கூடிய அந்த களத்தை, ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து அறிகிறோமோ, அதுக்கு பிறகு நாம கோபப்படக்கூடிய சூழ்நிலை வரும், கவலைப்படக்கூடிய சூழ்நிலை வரும், பயப்படக்கூடிய சூழ்நிலை வரும், எல்லாம் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், 1 நிமிடம் 2 நிமிடம் உடனே தற்சோதனை செய்வோம். அந்த சூழ்நிலை வந்து பாருங்க, அது நம்மள பாதிக்காது. எஸ், இதை நான் அனுபவிச்சு சொல்றேன். எனக்கு பல கோணங்கள்ல பலவிதமான அனுபவங்களை சந்திச்சவன். இன்னைக்கு கூட நான் கோபப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு, ஒரு செய்தியை கேட்கிற போது. அப்புறம் ஒரு நிமிஷம் தற்சோதனை பண்றேன், சில பறந்து போயிடும். ஈ வந்து கொல்லப்பட்டறைக்கு வரதான் செய்யும். சொல்லுவாங்க, ஈக்கு கொல்லப்பட்டறை என்ன வேலைப்பா, கொல்லப்பட்டறை வரதான் செய்யும். ஆனா அங்க இருக்கிற உஷ்ணத்தினால ஓடி போயிடும். இங்க உள்ளுக்கு இந்த ஆன்மாங்கிற வேள்வி இருக்குல்ல, அது எரிச்சுக்கிட்டே இருக்கணும். பாரதி ஒரு பாடல்ல சொல்றான், அக்னி குஞ்சொண்டு கண்டே அங்க அதை ஒரு காட்டிடை பொந்திடை வைத்து வெந்து தணிந்தது காடு, அக்னியில் குஞ்சென்றோ மூப்பொன்றோ ஒன்றோ என்று சொல்லி டான்ஸ் ஆடலாம். அவன் என்ன சொல்றான், அக்னி குஞ்சு ஒரு சின்ன தீப்பொறி, அதை ஆங்கூர் காட்டிடை பொந்திடை வைத்தேன். அது ஓமை. ஓமையில அவர் என்ன சொல்றாரு, ஒரு அடர்ந்த காடு, ஒரு மலைச்சி பொந்துக்குள்ள ஒரு சின்ன தீப்பொறியை கொண்டு வச்சாரா, காடே அழிஞ்சு போச்சான். எப்படி? தீப்பொறி இந்த மரத்துல எரிஞ்சு காத்து அடிச்சு பல மரத்துல பரவி காடு அழிஞ்சு போச்சான். ஆனா அவர் சொன்னது எதுக்கு தெரியுமா, அந்த காடு நம்ம மனசு, அடர்ந்த காடு, காம குரோத லோபம் எல்லாம் மிகுந்த ஒரு அடர்ந்த காடு. அதுக்குள்ள அக்னி குஞ்சு என்பது வேள்வி, தற்சோதனை என்கிற வேள்வி, தவம் என்கிற வேள்வி. அது என்ன பண்ணிச்சான், அந்த காட்டே அழிச்சிருச்சான். எந்த காடு?
உள்ள இருக்கிற தீய சக்தி எல்லாம் அழிச்சிருச்சான். நண்பர்களே, ஒரே ஒண்ணுதான் வழி. நான் என்னை உணர்ந்து கொள்ளணும், நீங்க உங்களை உணர்ந்து கொள்ளணும். இது திருவள்ளுவர் சொல்ற, திருமூலர் சொல்றாரு. இப்போ நான் அடிக்க போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். ஒவ்வொருத்தரும் கெட்டுவதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடுத்தவன் கெடுக்கல, இயற்கை கெடுக்கல, சமுதாயம் கெடுக்கல, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியாத ஒரே காரணத்தினால அவன் கெட்டு போயிடறான், துன்பத்தை சந்திக்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேள்வி. அவன் ஒரு கால் தன்னை அறிந்து கொண்டான், இந்த ஆன்மாவை சத்தியத்தை உணர்ந்து கொண்டான், அவனுக்கு எந்த கேடும் இல்லை. ஆகவே 3வது வரியில் சொல்றாரு, தன்னை அறியும் அறிவை அறிந்தபின், தன்னை அறியக்கூடிய டெக்னிக்ஸ் அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தன்னை உணர்வதற்காக என்னென்ன செய்யணுமோ அதுக்கு அர்ச்சனை செய்யணுமா. என்ன அர்ச்சனை? தத்துவதனை, தத்துவ விளக்கங்கள், இறைவனா யாரு, இயற்கை எப்படி இருக்கு, எல்லாத்தையும் அவன் அறியதுக்கு தனக்குள்ளேயே ஒரு வேள்வி, அக வழிபாடு, அதுக்கு பேரு. தனக்குள்ளதான் அந்த சத்தியம் இருக்கு, இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனை உணர்வதற்கு நான் எனக்கு செய்ய வேண்டிய அர்ச்சனைகள். அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், இது மேலோட்டமானது அல்ல. ஏன்னா நம்மிடம் இருக்கிற பதிவுகள் இன்று நேற்று வந்தது அல்ல, ஜென்மாந்திரங்களில். எத்தனை மனித உடல் எடுத்திருக்கும் முதல் மனித தொற்று இன்று வரைக்கும் ஒரு கணக்கு போடு. அத்தனை மனித உடல்களில் செய்த செயல்கள் மனிதனால் உடல் எடுப்பதற்கு முன்பு ஐயறிவு விலங்கினமா, எத்தனை ஐயறிவு விலங்கினமா வாழ்ந்திருக்கோம், அங்கே ஏற்பட்ட பதிவு. இப்படி 4, 3, 2, 1 ஓரறிவு தாவர இனங்கள் கொண்டு ஐயறிவு விலங்கின வரைக்கும் எத்தனை உடலை கடந்து வந்திருக்கும். மனிதனாக தோன்றிய பிறகு எத்தனை உடலை தோன்றி, ஆன்மாவுடைய வயது பிறவி பெருங்கடல், பெருங்கடல்ல எத்தனை நீர் திவலைகள் இருக்கு, அத்தனை கோடி பிறவிகளை கடந்து இப்ப இந்த உடலை எடுத்திருக்கு இந்த ஆன்மா. எங்கேயும் தொடர்ச்சி உடலை. இந்த ஆன்மாவில் இருக்கிற பதிவினுடைய தன்மை என்ன, அளவு என்ன, கணக்கு போட முடியுமா? அத்தனை தன்மையும் பாவ பழிச்செயல் பதிவுகள். ஏன்னா விலங்காக வந்த பிறகு கொலை செய்யறது, இன்னொரு உயிர் வாழக்கூடிய சுதந்திரத்தை பறிக்கிறது, அதனுடைய உடமையை பிறர் வளம் திருடுறது எல்லாம் இருக்குல்ல, அத்தனையும் நம்ம பதிவா இருக்கு. ஆனா உடலுக்கு பேரு மனித உடல் இருக்கிறதோ மிக மிக ஒரு கொடுமையான விலங்கின பதிவை நாம வைத்துக் கொண்டு எப்படி சுத்தப்படுத்துறது இந்த ஒரு பிறவியில? அப்ப மனுஷ ஒரு பாடல் சொல்றார், இவ்வரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு இந்த பிறவில, இன்னொரு பிறவில, இவ்வரும் பிறவில இப்போ அத்தனை பதிவுகளும் அடிக்கணுமா? டோட்டல் எராடிகேஷன். ஹவ் இட் கேன் பி? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனா ஒரே வழி, தன்னை உணர்தல். அப்போ நீங்க உங்களே உணர வேண்டுமானால் தவத்துல என்ன உணர்வுன்னா, புருவமத்தியில் இருக்கிற உயிர் உணர்வு அல்ல, அது ஆரம்பம். நீங்களும் நானும் யாரு தெரியுமா? பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற அதிர்வு அலைகள், ஆனந்த அதிர்வது. நம்முடைய மூல சக்தி என்பது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கு, இந்த உடலை மட்டும் எல்லை கட்டி அல்ல. என்று தவத்தின் மேன்மை அடைந்து தன்னுடைய விஸ்வ ரூபத்தை, பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிற அந்த சர்வ வியாபகத்தை உணர்வாக பெறும். அங்கு உடல் இல்லை, எண்ணங்கள் இல்லை, ஒரு ஏக உணர்வு. அதான் பரமாத்ம நிலை. ஜீவாத்மா அல்ல, பரமாத்ம நிலை, ஒரு உணர்வு. அப்படி அந்த உணர்வுல இருக்கிற போது ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய அதிர்வுகள், ஒவ்வொரு ஜீவ இனங்களிடமும் சக மனிதரிடமும் உள்ள நடக்கக்கூடிய அதிர்வு அலைகளோடு நமது அதிர்வு அலை இணைந்து ஒரே அதிர்வு அலை, டோட்டல் வைப்ரேஷன், யூனிவர்சல் வைப்ரேஷன். தட் இஸ் மை ரியாலிட்டி. அப்படி உணர்வு.
அப்ப எல்லாருடைய அதிர்வு அலைகளுக்குள்ளும் இணைந்து விட்டதுனாலையும், எல்லா பொருள்களின் அதிர்வு அலைகளோடு இணைந்து விட்டதுனாலையும், தன் உணர்வு என்பது, அந்த தன் என்பது இந்த உடலை குறிப்பது அல்ல, ஏகத்தை குறிக்கிற சொல். தன், தன்னை தானேன்னு சொல்றோம். அந்த தன்னை தானே அது எதை குறிக்குதுன்னா பிரபஞ்ச அதிர்வு அலைகள். அதான் மூலசக்தி, ஆகாச சக்தி, பராசக்தி, பரம்பொருள், பரமான்மா, பல வார்த்தைகள் சொல்றோம். அந்த உணர்வு கிடைச்சிட்டுனா பிறகு மீண்டும் உடலுக்கு வரும். எல்லை கட்டி உடலுக்கு இந்த உணர்வு சுருங்கி, ஆனா அந்த உணர்வு இருக்கே தன்னுடைய சூரிய பிரகாசத்தை உணர்ந்தது. மேக கூட்டங்களினால் என்னை மறைக்க முடியாது என்று உணர்ந்து அறிந்து தெளிவு பெற்று மீண்டும் இந்த உடலுக்கு வரும். உடல் ஒரு கருவி. அந்த உடல் மூலமா மீண்டும் சக மனிதர்களை பார்க்குது, இந்த உலகத்தை பார்க்குது. இதுவரைக்கும் இந்த உலகம் சக மனிதர்களை எல்லாம் நம்ம எப்படி குற்றமா பார்த்தோமோ, இப்போ எந்த குற்றமும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணான்னு பாடினாங்கன்னா எந்த உணர்வுல எப்படி இயற்கையில குறை இருக்க முடியும்? இயற்கை என்பது பூரண பரம்பொருள் இல்லையா? அதுல இருந்து வெளிப்பட்டிருக்கிற சக்தி இயக்கம் எல்லைக்கு உட்பது என்றாலும் அதுல இருந்து வர தன்மையில என்ன குறை இருக்கு? ரோஜால இருந்து ஒரு வாசனையில என்ன குறை இருக்கு? பழத்துல இருந்து வரக்கூடிய சுவையில என்ன குறை இருக்கு? சூரியனின் வெளிச்சத்திலேயோ வெப்பத்திலே குறை காண முடியுமா? எவ்வளவு நேர்த்தியா, அதனுடைய இயக்கம் எவ்வளவு நேர்த்தியா இருக்கு. எங்க இருக்கு குறை? அப்ப இதுவரைக்கும் குறையாக கண்டதெல்லாம் ஏன்? நம்முடைய முழுமை உணராதனால. நான் குறை உடையவனாக இருப்பதனால் நான் காணுகின்றதெல்லாம் குறை உடையதாக இருக்குது. நான் குற்றம் புரிகின்ற காரணத்தினால் மற்றவருடைய செயல்கள் அனைத்தும் குற்றமாக தெரிகிறது என்று நான் என்னுடைய நிறையை, முழுமையை, என்னுடைய தூய்மையை, என்னுடைய சத்தியத்தை உணர்ந்துட்டேனோ அன்னைக்கு நான் பார்க்கறது எல்லாமே சத்தியம். எதுவும் மாயை இல்லை. மாதிரி எதுவும் மாயை இல்லை. நத்திங் இஸ் மாயா. நத்திங் இஸ் மாயா. எப்போ என்னைக்குன்னா என் மனசு மாயை இல்லை, மைண்ட் இஸ் மித்துன்னு சொல்லுவாங்க, மனம் ஒரு மாயன்னு சொல்லுவாங்க. இல்லை, இது சத்தியம். நானே சத்தியமா இருக்கிறேன் ஜீசஸ் சொல்ல காரணம் என்ன? அந்த நான் அவருடைய சுயம் சத்திய சொரூபமானதுங்கிறது உணர்ந்ததும் எல்லாமே சத்தியமா இருக்குதான். நானே வழியுமா இருக்கிறேன். இந்த சத்தியத்தை உணர்வதற்கு ஒவ்வொருவருக்கும் வழி, அவர்களுக்கு அவர்களே வழி, அந்த நானே வழி. உணர்ந்தவங்க நல்லா சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நாம வேதாத்தின் மகிழ்ச்சியை குருவாய் ஏத்துக்கிட்டோம். அவர் நல்ல சுருக்கமா விஞ்ஞானத்தின் மூலமா இந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்றாரு. சத்திய பிரமாணங்களை பற்றி அருமையான டாக்குமெண்ட்ஸ் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. நாம அதை எடுத்து கையாளணும்னு சொன்னா, மீண்டும் சொல்றேன் சுருக்கமா, நம்முடைய முயற்சி இனி தன்னை உணர்வதற்குத்தான் இருக்கணும். சரி, நான் என்ன உணரேன்னு கண்ண மூடி தியானம் பண்ணிட்டா உணர்ந்துட முடியுமா? சனத்துல என்ன கஷ்டம்? ஏன்? தடைகள் இருக்கு. எது தடை? நம்முடைய அனுபவ பதிவுகள் தான் தடை. அப்ப அதுல இருந்து எப்படி விடுபடுவது? நான் சிம்பிளா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போராட வேண்டாம். விளக்கத்துக்கும் இடையில போராட்டம்னு சொல்லியிருக்கேன். அது எதிர்த்து போராட வேண்டாம். சேனா வரக்கூடாதுன்னு எதிர்த்து போராட வேண்டாம். காரண காரியத்தை கொஞ்சம் புரிந்து கொண்டா போதும். மாதிரி சொல்றா இல்லையா, அடக்க நினைத்தால் அலையும். மனதை சேனா வரக்கூடாதுன்னு நீங்க ரொம்ப அடக்குனீங்கன்னா அது அலையும். மாறாக அறிய நினைந்தால் அடங்கும். அடங்கும், அடக்கம் இல்லை, அடங்கும் இயல்பாடு. எதை அறிய நினைக்கணும்? ஏன் கோபம் வரும்? ஏன் ஆசை வரும்? அறியறோம். மனம் ஏன் இப்படி ரோல் பிளே பண்ணு? ஏன் அடுத்தவனை ஏமாத்துது? அப்படி அந்த மனதனுடைய கூறுகளை ஆய்வு செய்தால் அதான் எண்ணம் ஆராய்தல். எண்ணங்களின் குவியல் தேன மனம். அதெல்லாம் ஆராயும் போது நம்முடைய அறிவு தெளிவாகும். இன்னொன்று, எதுவும் ஏற்று போராட வேண்டும், முரண்பாடு வேண்டும். சும்மா ஜஸ்ட் அக்செப்ட். அதனால நமக்கு ஒன்றும் இழப்புகள் வராது. இழப்புகள் வரும்னு நினைக்கிறோம், வராது. தெளிவடையும் போது தெரிஞ்சு போயிடும்.
அதனால என்ன நடக்குதோ நடக்கட்டும். அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களா, பரவாயில்ல ஏமாத்திட்டோம். அதனால அவனுக்கு என்னவோ கிடைக்குதா கிடைக்கட்டும். இல்லை எனக்கு இதனால இழப்பு இருக்க போட்டும். இங்கதான் அவங்க மனசு ஒத்துக்காது சார். அது எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? எனக்கு அதனால 1,00,000 போயிருக்கு சார். பணத்துக்கு அளவு இருக்கு, மனசுக்கு அளவு இருக்கா? உன்னுடைய மனம் இன்ஃபினிட்டிவ். மனம் அந்தம், ஆதியும் அந்தமும் சொல்றமே அதான் மனம். அவ்வளவு பெரிய ஒரு சொர்க்கத்தை வைத்துக் கொண்டு 1,00,000 ஒரு குறுகிய விஷயத்துக்காக நம்ம ஏன் கவலைப்படும்? எல்லா பணமும் போட்டுமே. அடுத்த மாற்று துணி இல்லையா, பரவாயில்ல. கோமணத்துக்கிட்டே தான் இருந்தார் ரமண மகர்ஷி. அவர் மாற்று துணி என்ன? கொஞ்சம் அது வேண்டி நாம கோமணத்தை கொடுக்க சொல்லல, கொஞ்சம் நினைச்சு பாரு, வாழ முடியுமே. அவர் பகவான் ரமணர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கோமணத்தை ஆண்டிய சொல்றமா இல்லையா? பக்தி மார்க்கத்துல கூட ஆறுமுகனுக்கு கோமணம் கட்டி உட்கார வச்சுட்டானே, அது எதுக்கு? ஆண்டியன் கோலம் விட்டான் இறைவனே. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, உயிர் வாழ்வதற்கு உணவு வேணும், நீர் வேணும், காற்று வேணும். இதை இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்க. நாம செய்யறதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. செய்ய வேண்டாம்னு சொல்லல, நம்முடைய கடமையை செய்வோம். வருது வரட்டும், போறது போகட்டும். ரெண்டுமே வருது வரட்டும், போறது போகட்டும். என் உயிர் போகலையே, நான் இருக்கிறேன். ஸ்டில் ஐ அம் அலைவ். ஐ கேன் டூ சோ மெனி திங்ஸ். எனக்கு அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. why should I worry about it? எதை நான் இழந்தேன் என்று நினைக்கின்றேனோ அதை நான் இங்கிருந்து பெற்றது. கீதை அதான சொல்லுது, கீதாச்சாரம். ஏன் அழுகிறாய்? எதை இழந்தாய் அழுவதற்கு? எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு? கோபனம் கூட கிடையாது, அம்மனமாக தானே வந்தோம். இப்படி கடுமையா நீங்க யோசிக்கணும். ஆமா, ஆகையினால் இன்று நான் எதை இழந்தேனோ உண்மையில் அதை நான் இழக்கவில்லை. அந்த இழப்புங்கிற ஒரு நிகழ்வு எனக்கு அனுபவம் என்ற அறிவை கொடுத்திருக்கிறது. ஒன்றை கொடுத்ததுல மற்றொன்று வாங்கணும். 10 லட்சம் போச்சா, 10 லட்சம் கொடுத்து புத்தி கொள்முதல் பண்ணிடும். ஓஹோ, ஆனா அந்த அறிவை 10 லட்சம் எல்லாம் கொடுத்து வாங்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஓமையற்ற நிகரற்ற பொக்கிஷத்தை நீங்க உணர்வதற்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் உணர முடியாது. உங்க உயிரை கொடுத்தாலும் உணர முடியாது. ஆனால் உணர முடியும். எப்போது? எந்த இழப்பு வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். ஐ ஆம் ரெடி டு அக்செப்ட் எனிதிங் as it is. அப்படிங்கிற ஒரு மனோதிடத்தை உருவாக்கிட்டீங்கன்னா புரிதலின் மூலமா இந்த பொக்கிஷம் கிடைச்சிடும். அது ஓமையற்றது. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஆக உங்களுடைய தற்சோதனை இப்படித்தான் இருக்கும். தினசரி எதோ ஒண்ணு இழக்கிறோம், அதெல்லாம் அவமானப்படுறோம், கவலைப்படுகிறோம். அதெல்லாம் இழப்பு தானே. அந்த இழப்புகள் என்ன பாதிக்கல அப்படின்னு அளவுக்கு நீங்க உங்களை நெறிப்படுத்த, பக்குவப்படுத்த வேண்டியது என்னது? பக்குவம், மெச்சூர்டு மைண்ட். இந்த பக்குவத்தினுடைய உச்சம் என்ன? ஜஸ்ட் அக்செப்ட், ஜஸ்ட் அக்செப்ட், ஜஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. நோ ஆர்குமெண்ட், ஜஸ்ட் அக்செப்டிங். ஆர்குமெண்ட் நிறைய சொல்லலாம். எல்லாம் போச்சு சார், கோடி போயிடுச்சு சார், அது போச்சு சார், வாட் எவர் இட் மே பி, ஜஸ்ட் அக்செப்ட். உணர்ந்தவர் சொல்றது அதுதான். அதெல்லாம் சொல்லாதப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏத்துக்கும். அப்படிதான் முதல்ல ஏத்துக்கும். பேசாம இனி மடத்துக்கு வந்திருக்கேன், என் மடத்துக்கு நீ வந்திருக்க, என் ஆசிரமத்துக்கு வந்திருக்க, பேசாம இனி சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு உட்காரு, 4 நாளைக்கு உட்காரு. இந்த 4 நாள் நம்ம சரியாயிடும். யாருக்கு சன்னிதானத்துல உட்கார்ந்து இருக்கான்? ரமண மகர்ஷி கோமணத்தாண்டியனுடைய ஆசிரமத்துல திருவண்ணாமலையில அப்படி நிறைய பேர் போய் உட்கார்ந்துட்டார். அவர் எந்த உபதேசமும் கொடுக்கல, அமைதி அலை. He just vibrate, silence. ஒண்ணு இல்லைங்க இழக்கிறதுக்கு. யாரோ செத்து போட்டா கூட வீட்டுல அது ஒரு இழப்பு இல்லை. வந்தது போச்சு, நானும் போய்தான் போறேன். அவன் எனக்கு சீக்கிரமா போயிட்டான், பாக்கியம். எனக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல. அப்படி அப்படி நினைக்கணும். நண்பர்களே,
உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். பக்குவத்தினுடைய சான்று சமாதானம், அக்செப்டன்ஸ், வாட் எவர் இட் மீன்ஸ். இந்த கோணத்துல நீங்க சிந்திச்சு அப்படியே பக்குவம் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன். இந்த பக்குவான பேரு அப்படியே கண்ணை மூடுங்க. தானா நின்று மனம் நின்றால் இறைவன், மனம் அலைந்தால் மனிதன், மனம் நின்றால் இறைவன். சிம்பிள் வாக்கியம், ரொம்ப சிம்பிளா இருப்பார். மனம் அலைந்தால் மனிதன், மனம் நின்றால் இறைவன். மனதுக்கு ரெண்டு பண்பு இருக்கு, அலையவும் தெரியும் நிக்கவும் தெரியும். ஆனா அப்படி பழக்கம் அலைதல், அது நிக்க வைக்கிறதுக்கு பழக்கல. மனம் ஒரு குரங்கு, குரங்கையும் நிக்க வைக்க முடியும், பழக்கணும், பக்குவப்படுத்தும். அப்ப நம்முடைய வேலை என்னவா இருக்கணும்? இன்னையில இருந்து பக்குவப்படுத்தும். எப்படி? சமாதானம். நடக்கிறது நடக்கத்தான், நிறுத்த முடியாது. ஆகவே நான் ஏற்றுக்கொள்றேன். ஒரு குருட்டுத்தனமான அக்செப்டன்ஸ் கூட வச்சுக்கணும், தப்பு இல்லை. என்ன நடக்கும் அது நடக்கதான் செய்யும். ஆகவேதான் பழைய காலத்துல முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சாங்க? எல்லாம் இறை செயல்தான். நீ ஏத்துக்கிட்டு தான் வேணும்பா, எல்லாம் இறை செயல். இல்லையா? மரணம் சந்திச்சா இறை செயல். பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி கோடிக்கணக்கில் போயிட்டு இறை செயல், ஓன் செயல் இல்லை, இறை செயல். அப்ப என்ன செய்ய? ஏத்துக்கணும். அன்னைக்கு சமாதானம் சொன்னது. ஆனா இப்ப சொல்லாது, இறை செயல்லாம் கிடையாது, நம்ம செயல் தான். இறைவன் யாரு, நான் யாரு, ரெண்டும் ஒன்று தானே. என்னுடைய முந்தைய செயல் இந்த பிந்தைய விளைவுக்கு, இந்த நஷ்டத்துக்கு, இந்த கஷ்டத்துக்கு என்னுடைய முந்தைய செயல், ஓல்டு கர்மா இஸ் த ரீசன். ஓல்டு கர்மாவை அழிக்க முடியுமா? ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. அப்ப இதெல்லாம் ஏத்துக்கிறேன். இந்த ஏத்துக்கிற ஒரு பலம், அதான் ஆன்ம பலம். சொல்றது ஈஸி, நான் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். வரும்போதுதான் தெரியும் ஏத்துக்க முடியுமா முடியாதா. ஆனா ஏத்துக்க முடியாது, ஆனா ஏத்துக்க. இப்ப பாருங்க, முடியாது ஆனா ஏத்துக்கதான். இது என்ன ஒரு புரிதல் எனக்கும் புரியுது. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க வீட்லயும் சரி, எங்க வீட்லயும் சரி, எல்லா வீட்டுக்கு வீடு வாசற்படி, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ரூபத்துல வந்து தாக்கும் போது நீங்க அதை பக்குவமா ஏத்துக்கணும். இந்த ஏத்துக்கிறதுல கூட இந்த பக்குவமா ஏத்துக்கிறது ஒரு வார்த்தை சொன்னல, என்ன தெரியுங்களா? இந்த ஸ்கூட்டர் பைக்ல எல்லாம் ஷாக் அப்சர்வர்னு ஒண்ணு இருக்கும், பாத்துக்கீங்களா? கைப்பிடிச்ச ஒரு குழியில விழுந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஷாக் அப்சர்வர் இல்லைன்னா அந்த குழியில விழுந்த ஷாக் இருக்கு பாருங்க, நம்ம ஷோல்டர் அடிச்சோம், இந்த போன் டிஸ்லோகேட் ஆயிடும், உடல் பலவீனமாயிடும். அந்த ஸ்ப்ரிங் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, ஷாக் அப்சர்வர். அது என்ன பண்ணுது? குழியில விழுந்த உடனே இந்த ஷாக்கை அது வாங்கிக்குது, நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது. அப்ப குழியில விழுந்தாலும் நம்ம பாதிக்கிறேன்னு சொல்றோம்ல, அது மாதிரி மனசை ஷாக் அப்சர்வரா மாற்றும். மனம் ஒரு கருவி தானே. நீங்க அந்த கருவியை பக்குவப்படுத்தி எப்படி இந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ற நீங்க தான் சிந்திக்கணும். அது சுயமா செய்த புத்தி இருக்குல்ல, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்ற மாதிரி, அதை நீங்க யூஸ் பண்ண. அதான் என்ன மாறாது. மனுஷனுக்கு என்ன மாறாதுன்னு கொடுத்துட்டாங்க. தினசரி இரவு படுக்கும்போது ஒரு எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் பகல் என்ன நடந்தது, எந்த இடத்துல ஷாக் வந்தது, ஏன் என்னால அப்சர்வ் பண்ண முடியல, எப்படி அதை ஹேண்டில் பண்ண அப்சர்வ் பண்ணிருக்க முடியும், அதனுடைய சாத்தியக்கூறு என்ன. இப்படி எல்லாம் நீங்க மைண்டை ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே ஒரு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பதில் கிடைக்கும். சரி, நாளையில இருந்து நான் இதை இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, சக்சஸ் ஆயிடுது. வேற ஏதோ ஒண்ணு ஒரு குழப்பம், பழையபடி இப்படி மந்த்ஸ் டுகெதர், தொடர்ந்து மாத கணக்கா அன்னன்னைக்கு நடந்ததை ரீவைண்ட் பண்ணி நைட்டை படுக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம், அது எப்படி அப்ரோச் பண்ணிருக்கலாம், என்ன பண்ணிருக்கலாம், உங்களுக்குள்ள கேட்டா உங்க அறிவை சொல்லு. ஏன்னா உங்களுக்குள்ள பேரறிவு இருக்கு. என்ன பண்ணி அடுத்தவன்கிட்ட கேட்கக்கூடாது, அவன் திசையை திருப்பிடும். நமக்குள்ளேயே நாம கேட்கணும், நமக்குள்ளேயே இருந்து பதில தேடணும். அதன்படி வாழ கத்துக்கிட்டோம்னா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல ஒரு பக்குவம் வர ஆரம்பிச்சு. பிறகு டெய்லி தியானம் வேற பண்றோமா, பக்குவம் அடைய அடைய தியானத்தினுடைய ஆழம், அந்த டெப்த் கூடும். அப்புறம் இன்னொன்னு, ஆழம் கூட கூட
இந்த பயிற்சி இலகுவாகும். பயிற்சி கூட கூட தியானத்தின் ஆழம் கூடும். தியானத்தின் ஆழம் கூட கூட பயிற்சி எளிதாகும். சீக்கிரத்துல இப்பிறவியில் முன்மேனே அறுக்க முடியும். அதான் முக்தி, மோட்சம். உங்க மனசுக்கு தெரியும். சரி, ஒண்ணு இல்லை. சிலப்பா, அப்பா உனக்கு என்னப்பா வேணும்? இன்னி எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ கூப்பிட்டா கூட நான் வரேன். இங்க ஒரு வேலையும் இல்லை. என்ன சொல்றோம்? இங்க ஒரு வேலையும் 75 வயசு வரைக்கும் இவ்வளவோ வேலை இருக்குன்னு நினைச்சு ஓடி சாடி அதை பண்ணி இதை பண்ணி, வாட் இஸ் த நெட் ரிசல்ட்? நத்திங். பூஜ்யம். சரி, அப்ப இனி என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்யணும். இப்ப வரியா? வர. ஒண்ணும் வேலை இல்லை, அங்க இருந்து என்ன பண்றது? ரெடி. இப்படி ஒரு மனசை உருவாக்கி ஆக்கிட்டா இறைவன் சொல்லுவான், அப்புறம் இப்பெல்லாம் நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன், நான் உனக்கு கொஞ்சம் வேலை தாரேன், செய். உனக்கு வேலை தாரேன், செய். இந்த உண்மையை உணராம மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கப்பா. அவங்களுக்கு இந்த அறிவை தொண்டா கொடு. அது அந்த கர்மாவும் முடியட்டும், அப்புறம் நான் வந்து கூட்டிட்டு போறேன். கர்மா முடியாம கூட்டிட்டு போக முடியாது. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை முடிந்த போது தினையளவு நில்லாதேன்னா. அப்ப கர்மா என்ன இருக்கு? நிஷ்காமிய கர்மா இருக்கு, செய்வோம். அதெல்லாம் பேசுறோம் பார்த்தீங்களா? நான் என்னை பத்தியே பேசிட்டு இருக்கிறேன். என் கோலம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது போல அன்பர்களே, நீங்க சிந்திங்க, செயல்படுங்க. எல்லாம் கதவும் திறந்துதான் இருக்கு, நாம தான் நுழையணும். தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றாங்க. வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்வோம்.